తెలియదు 2 కిలోమీటర్స్ వెళ్తే హాస్పిటల్ ఉంది పోతామా నీ పేరు చెప్పండి ఇలా అయిపోయింది என்னங்க யாரோ கத்தியால கை கிரிட்டு செயின் வாட்ச் மோதிரம் மொபைல்ல பறிச்சிட்டு போயிட்டாங்களா 2 கிலோமீட்டர் தாண்டி ஹாஸ்பிடல் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஐயா போலாங்களா வேண்டாம் ஒண்ணும் இல்ல செயின் மோதிரம்லாம் போட்டிருக்கீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணாமா பட்ட பகல திருடிட்டு போற அளவுக்கு நம்ம ஊர் ரொம்ப மோசமாயிடுச்சு திருட்டு பயலுக்கு ராத்திரி என்ன பகல் என்ன டைம் பார்த்தா திருடுவான் நீங்க யாரு இங்க எப்படி வந்தீங்க ஐயா எந்த ஊரு ஐயா கேக்குறேன்ல சொல்லுங்க ஐயா எந்த ஊரு சென்னை ரொம்ப காயமா இருக்குதே அவனுங்க கத்தியால கிழிச்சதுனாலதான் காயம் இவ்வளவு பெருசா இருக்கு ஐயோ ஐயா நீங்க வாங்க எங்க கூப்பிடுறீங்க என் வீட்டுக்கு தான் ஐயா ரொம்ப பதட்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அதனாலதான் கூப்பிடுறேன் என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போலீஸுக்கு போலாமா இல்ல டாக்டர்கிட்ட போலாமான்னு அப்புறம் யோசிக்கலாம் வாங்க வேணாம் போலீஸ் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் போற அளவுக்கு எனக்கு பெரிய காயம் இல்ல ஐயா 5 பைசா திருடினாலும் திருட்டு தான் ஐயா கை துண்டா போற அளவுக்கு வெட்டிட்டு போனாதான் காயமா நான் தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நகையும் போட்டுக்கிட்டு தனியா உட்காந்துருந்தது தப்பு தானே அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு என்கிட்ட இருந்துச்சு அதான் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க பரவாயில்ல விட்டுருங்க நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில வந்திருக்கீங்கன்னு தோணுது அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமா தெரியுது ஐயா நானும் தமிழ்நாடு தான் வாங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம் வேண்டாம் என்ன பரவாயில்ல இன்னும் உங்ககிட்ட வேட்டி சட்டை இருக்கு அதையும் உருவிட போறானுங்க வாங்க இந்த காலத்துல நீதி நேர்மை பாசம் அன்பு எல்லாம் பழங்கதையா போச்சு காசு ஒண்ணு இருந்தா போதும் இப்போ அதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க இப்ப இருக்கிறவங்க வாங்க வாங்க ஐயா வாங்க எழுந்துருங்க ஐயா வீடு பக்கத்துல தான் இருக்கு வாங்க வாங்க மெதுவா புடிச்சுக்கோ கை புடிச்சுக்கோ வாங்க வாங்க பார்த்து வாங்க பொறுமையா வாங்க 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 வழி விடுங்க வாங்க ஐயா வாங்க நான் வண்டி எடுத்துருவோப்பா வாங்க ஐயா வாங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க வாங்க ஐயா வாங்க பார்த்து வாங்க பொறுமையா வாங்க ஐயா உட்காருங்க ஐயா வாங்க ஐயா இன்னும் ரத்த கசிவு நிக்கவே இல்லைங்களா இருங்க மருந்து எடுத்துட்டு வரேன் இருங்க பாத்து பொறுமையா பாத்துங்கய்யா பரவாயில்லப்பா நானே போடு இல்ல இருக்கட்டுங்கய்யா நான் போட்டு விடுறேன் இருங்க கொஞ்சம் பொறுத்துங்க கொஞ்சம் எரியும் நல்ல ஊருங்க ஐயா இது எல்லாரும் பிராணி ஜனங்க இங்க இருக்கிறதுல பாதி பேர் நம்ம தமிழ் ஆளுங்க தான் எல்லாம் பஞ்சம் பிழைக்க வந்தவங்க ஐயா இந்த ஊர்க்காரங்க நம்மளை வித்தியாசமாவே நடத்த மாட்டாங்க அப்படி ஒரு உதவி ஒத்தாசையா இருப்பாங்க இந்த ஊர்லயும் யாரோ சில சல்லி பசங்க வந்து சேர்ந்துருக்காங்க பாருங்க உங்க கையை கழிச்சிட்டு காசு பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க பாருங்க உழைச்சி திங்கிறதுல என்ன கேடுங்கிற இந்த ஊர்ல என்ன வேலையா இல்ல நான்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம வேலூர்ல இருந்து இங்க வந்தேன் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்ந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமே ஆச்சு
ஒரு பொண்ணு பிறந்தா. இப்போ அவள் 5வது படிச்சிட்டு இருக்கா. மவளும் சம்சாரமும் வேலூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அவங்கள கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ தான் உங்களை பார்த்தேன். ஐயா, உங்களை பார்த்தா வசதியான ஒரு மாதிரி தான் தெரியுது. நகை பணத்தோட வந்திருக்கீங்க. ஆனால் நொடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தீங்க. சொல்லுங்க ஐயா, நீங்கள் யார், எதுக்காக வந்தீங்க? என்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? அப்போ விட்டுருங்க ஐயா, நான் ஒன்றும் கேட்கல. இல்லப்பா, கோவில்ல அத்தனை பேரும் கூடி நின்று என்னை வேடிக்கை தான் பார்த்தாங்க. நீ வந்துதான் ரொம்ப அக்கறையா என்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. உன்னை பார்க்கும்போது என் பையங்களோட வயசு தான் இருக்கும். உங்ககிட்ட என்னை பத்தி சொல்றதுக்கு என்ன சொல்றேன். சொல்லுங்க ஐயா, நானும் கேட்குறேன். நான் டிரான்ஸ்போர்ட் பிசினஸும் ஃபினான்ஸ் பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் அனுபவத்துல பல கஷ்டங்களை நான் பார்த்திருக்கேன். இப்ப திருட்டு போன இந்த பொருளுக்கு கவலைப்படுற நிலைமையில நான் இல்லை. நம்ம தான் கவனமா இருந்திருக்கணும்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இதுவும் என் வாழ்க்கையில ஒரு பாடம் தான். ஐயா, நீங்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே யாரையாவது தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தீங்களா? தெரிஞ்சவங்க யாருமே இல்லாத இடத்துக்கு போகணும் தான் நான் நினைச்சேன். ஆனா விதி என்னை இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சவங்கள ஆயிட்டீங்க. நானும் உங்களை வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா நான் முன்னாடி நிற்பேன். யாருக்காவது ஏதாவது உதவினா என்னால முடிஞ்சதை நான் கொடுப்பேன். அதே மாதிரி திறப்பு விழா இல்ல நற்பணின்னு சென்னையில எங்க நடந்தாலும் அதுல நான் கலந்துக்குவேன். அதனால அப்பப்ப பத்திரிகையில என் போட்டோ வரும். அதுல ஏதாவது நீங்க பார்த்திருப்பீங்க. ஐயா, சென்னையில் என் மாப்பிள்ளை ஒருத்தன் இருக்கான் ஐயா. அவனை பார்க்கறது சென்னைக்கு அடிக்கடி வருவேன். அப்பதான் உங்களை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் முகத்தை ஒரு தடவை பார்த்தா மறக்க முடியாதுங்க ஐயா. ஐயா, ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க. 4 பேருக்கு உதவி பண்ணுற நிலைமையில நீங்கள் இருந்திருக்கீங்க. திடீர்னு யாரையுமே தெரியாத ஊருக்கு வந்திருக்கீங்க. பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டமாகி கடன் வாங்கி கொடுக்க முடியாமல், நல்லவங்க, நேர்மையானவங்க, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறவங்க, இவங்களாலெல்லாம் காசு பணத்தை சேர்த்து வைக்க முடியாதுங்க ஐயா. தனக்குன்னு இருக்கிறவங்களால மட்டும்தான் வசதியாக வாழ முடியுங்க ஐயா. பொதுவா அப்படி சொல்ல முடியாது தம்பி. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. வசதி வாய்ப்போட தான் இருக்கேன். காசு பணத்துல எனக்கு எந்த நஷ்டமும் ஆகல. கௌரவத்துல ஒரு பங்கம் வந்துருச்சுன்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். அக்கா, டேய் நிறுத்து. பார்த்து அழுதுட்டு போகாதான் வந்தியா? ராஜா மாதிரி பார்த்துட்டு இப்ப இப்படி பாக்குறதுக்கு என்னால முடியலங்க. இந்த கன்றாவிய பாக்குற உனக்கே எப்படி இருக்குன்னா அனுபவிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்த கிரிமினல்ஸ் கூடயே நானும் இருக்கிறேன். சமயம் கிடைக்கிற பொல்லாம் என்ன கடுப்பேத்திட்டு இருக்கானுங்க. ஜெயிலர், வார்டன் இவங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டா இல்ல. என்ன பண்றது? நீ எதுவும் கேட்டுட்டு இருக்காதக்கா. இங்க நடக்கிற டார்ச்சர் ஆம்பளை கிட்டே சொல்ல முடியாது. உங்க அப்பா வரலையா? கூப்பிட்டேங்க. கிருஷ்ண செத்து போயிட்டாங்கிற செய்திய சொல்லிட்டு போறதுக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. சும்மா வாயால பேசிட்டு இருந்தா போதாது. அவன் ஆயுசு முடிஞ்சு அவனா சாகுற வரைக்கும் இதையே தான் உன் அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இல்லங்க, நல்ல விஷயம் நடந்திருக்கு. அத சொல்லத்தாங்க நான் வந்தேன். உங்களை இந்த கோலத்துல பார்த்ததும் மறந்து போச்சு. சரி சரி சொல்லு. அந்த கிருஷ்ண இப்ப வீட்ல இல்லைங்க. வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவன் எதுக்கு வீட்டை விட்டு ஓடணும்? எங்க அப்பா போட்ட பிளான் தாங்க அது. சேர்மதுரைய வச்சு காய் நகர்த்தினாரு.
அவனுக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்தினா அவனா செத்து போயிடுவான்னு நீங்க தான் சொன்னீங்களாமே. ஆனா அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னு தானே சொல்ற, சாகலியே. அந்த ஆளு ஆந்திரால எங்கேயோ இருக்கான்னு அங்கேயே வச்சு கொல்றதுக்கு ஆள் அனுப்பி இருக்காரு. அவனை கொன்னா மட்டும் போதாதுடி, அவன் குடும்பம் சின்ன பின்னமாகி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் தெரு தெருவா பிச்சை எடுக்கணும். அரசியல்லையும் அதிகாரத்திலையும் செல்வாக்குள்ள ஒருத்தன் எனக்கு இங்க பழக்கமாயிருக்கான். என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். பாப்போம். அவ்வளவு செல்வாக்கு உள்ளவர்னு சொல்றீங்க, அவரே உள்ள இருக்காரு. அவர் எப்படி உங்களை வெளியே கொண்டு வருவாரு? ஏய், லூசு மாதிரி பேசாதடி. ஜெயில பத்தி என்னடி நினைக்கிற? வெளியில அவங்களுக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா ஏதாவது பெட்டி கேஸ்ல உள்ள வந்து பாதுகாப்பா உட்காந்துக்குவாங்க. வெளியில யாரையாவது கதையை முடிக்கணும்னா இங்க வந்து சம்பந்தமே இல்லாம உட்காந்துக்கிட்டு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. செல்வாக்கு உள்ளவங்களுக்கு ஜெயிலு லாட்ஜ் மாதிரி. சரி, கிருஷ்ண கதை முடிஞ்சதும் உங்க அப்பாவை என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க. நீ கிளம்பு. அப்பா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாடா? ஏய் பிரபா, சொல்லுங்கடா. பிரபா என்ன சொன்னாங்க? மா, ரத்ன மாமா எல்லா ஸ்டேஷனுக்கும் அப்பாவோட போட்டோ அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அப்பா பத்தின தகவல் எதுவுமே கிடைக்கல. பஸ்ல பார்த்தோம், ட்ரெயின்ல பார்த்தோன்னு கூட தகவல் கிடைக்கலன்னு ரத்ன மாமா கவலைப்படுறாரு. நீங்க அவர் கூடவே இருந்திருக்கலாம்லடா. ஏதாவது ஒரு தகவல் கிடைச்ச உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் தகவல் கிடைக்குங்கிற நம்பிக்கையே வரமாட்டேங்குதுடா. அவர் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அவரே நம்ம வெறிக்க நம்பாம பாத்துக்கிட்டு இருந்தா ரத்ன மாமாக்கு சங்கடமா இருக்காது. அதனாலதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். வைத்திய மாமாவும் ஐயாவும் மாமாவும் அங்கதான் இருக்காங்கடா. காணாம போய் 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. லோக்கல்ல இருந்திருந்தா இந்நேரம் போலீஸ் கண்ணில் படாம இருக்க முடியாது. அதனால நிச்சயமா நம்ம ஸ்டேட்டை தாண்டி எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரத்ன மாமா சொல்றாரு. அந்த நேரத்து கோபத்துல போயிருந்தா கோயில் குளம்னு போய் உட்கார்ந்துட்டு வந்துருவாங்க. ஆனா அப்பா திரும்பி வரக்கூடாதுங்கிற முடிவோட போயிட்டாருன்னு தான் மாமா சொல்றாரு. நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லாம போயிட்டாரு. அவருக்கு என்னடா பாவம்? அவரா தானே போனாரு. நிச்சயம் அவர் திரும்பி வருவாரு. இத்தனை வருஷம் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை உண்மைன்னா அவரே என்ன தேடி வருவாரு. நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆமா, நான் தான் சொன்னேன், என்னை விட்டுட்டு அவரால இருக்க முடியாது. இவ்வளவு நாளும் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை உண்மைன்னா அவர் திரும்பி வருவாருன்னு நான் தான் சொன்னேன். இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. ஐயோ அத்தை. அம்மா, நான் இல்லாம அவரால இருக்க முடியாதுன்னு நான் தான் கொஞ்சம் அகம்பாவத்தோட இருந்துட்டேன்னு தோணுது. என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாரு. எங்களுக்குள்ள ஒளிவு மறைவே கிடையாது, ஈகோவும் கிடையாதுன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் பொய்யா போச்சுன்னு இப்ப தோணுது. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எந்த காலத்திலயும் பொய்யா போகாது. அப்புறம் ஏன் அவர் என்கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ போயிட்டாரு? அவந்திக்கு அவர்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டா அவ்வளவுதானே. அதை என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா ஆறுதல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்திருந்தா ஏன் அவர் இப்படி போகணும்? எங்கேயோ ஊர் பேர் தெரியாம அலைஞ்சா ஆறுதல் கிடைக்கும்னு போயிருக்காரு. அப்போ அந்த ஆறுதலை என்னால தர முடியாதுன்னு தானே அர்த்தம். ஐயோ அத்தை, என்னத்த? அப்படின்னா
என்ன பத்தி என்கிட்டயே சொல்ல முடியாத ஒரு குறை அவர் மனசுக்குள்ள இருந்திருக்கு. அப்படிதானே அர்த்தம்? மா, பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் மாமாவை பத்தி அதையும் இதையும் கோவத்துல பேசி இவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சிருக்கீங்கன்னு நீங்களே பாருங்க. அம்மா, அப்பாவை பத்தி நான் தாமா கோவமா பேசினேன். அப்பா கிட்ட கோச்சுக்கிற தைரியம் எங்களுக்கு இருக்காமா? அவர் எங்க இருக்காரோ, எப்படி கஷ்டப்படுறாரோன்ற வருத்தத்துல தாமா நான் அப்படி பேசினேன். நீங்க வருத்தத்துல பேசுறீங்களோ கோவத்துல பேசுறீங்களோ, ஆனா நீங்க பேசுறதுல எந்த தப்பு இல்லப்பா. என்ன ஒண்ணு, நீங்க கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் அது ஏன் மேல இருக்கணும். அவர் மனக்குறைய என்கிட்ட சொல்ல முடியாத ஒரு இடைவெளி இருந்திருக்குன்னா நான் தான் அவரை கவனிக்காம விட்டுட்டேன். அது இல்லம்மா, அவதிக்காக அடக்கி வைக்காம ஓவரா இடம் கொடுத்தது ஏன் தப்பு தானம்மா? என் மேல அவளுக்கு ஒரு பயம் இருந்திருந்தா இப்படிலாம் அவன் நடந்திருப்பாளாம்மா? அங்கதான்டா, அங்கதான் தப்பு நடந்து போச்சு. அந்த தப்ப செஞ்சது நீ இல்ல, நான் தான். நீ அவளை விரும்பின, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அவளை உனக்கு கட்டி வச்சேன். அதான் நான் செஞ்ச தப்பு. அவருக்கு வேண்டான்னு பட்டது எதையுமே நான் செஞ்சதில்ல. அவந்திக்காவ பொண்ணு பார்த்துட்டு வந்ததும் இது சரியா வருமானு அவர் சந்தேகப்பட்டாரு. நான் தான் அவரை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சேன். அவ கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனப்ப எல்லாம் நான் தான் இழுத்து இழுத்து ஒட்ட வச்சேன். அப்போ தப்பு என்னோட தானே. நட்ராஜ் மாமாவும் அக்காவும் நல்லா இருக்கணும் தானே அது அப்படியெல்லாம் செஞ்சீங்க. அது புரிஞ்சுக்காதது அவளோட தப்பு தானே. அது எப்படி அது உங்க தப்பாகும்? உங்க மாமா மனசு புரிஞ்சுக்காம இருந்திருக்கனேமா, அது ஏன் தப்பு தானே? இல்ல, அவர் மனசுல இந்த பொண்ணு சரியா வராதுன்னு பட்டப்பவே நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஏதோ அவருக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி பேசி அவரையும் மீறி அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்த. அவ அந்த மனுஷன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உக்காந்தப்போ எதிர்த்து பேசுறப்ப எல்லாம் நான் அவர் பக்கம் பேசவே இல்லை. சின்ன பொண்ணு சரியா போயிடும் சரியா போயிடும்னு அவ பக்கமே தான் நான் பேசிட்டு இருந்தேன். உங்க மாமா இந்த படியில இறங்கி வரும்போது அவந்திகா இங்க கீழே உட்கார்ந்திருந்தா கீழே வராம திரும்ப மாடிக்கே போயிடுவாரு அந்த மனுஷன். அப்ப கூட அவர் மனவேதனையை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. அத்தை, நீங்க ஒரு வாய் காஃபி கூட குடிக்கல, இத சாப்பிடுங்க. இவ்ளோ மன கஷ்டத்துல போனவருக்கு பச்சை தண்ணி வாயில பட்டிருக்கும் நீ நினைக்கிறியா? எனக்கும் வேண்டாம். அதுக்காக உங்க உடம்ப நீங்க பாத்துக்க வேண்டாமா அத்தை? உசர்ல பாதி எங்கேயோ போயிடுச்சுமா. எந்த உடம்புக்கு என்ன வேணாலும் ஆகட்டும். அப்படின்னா இப்படி இருக்க போறீங்களா அத்தை? எனக்கு வேற வழி தெரியல. நம்ம மனசுல நம்பிக்கை குறைஞ்சா என்ன பண்றது? அன்னைக்கு குருக்கள் சொன்னாரே, நமச்சிவாய சரணம் நாதன் தாழ் சரணம்னு. அவர் காலை இறுக்கி பிடிக்கிறது தவிர வேற என்ன வழி இருக்கு? நான் அதுதான் செய்ய போறேன். கடவுளே, என்ன அந்த உமா குடும்பத்துல எல்லாரும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களா? இப்ப நான் சொல்றேன், இந்த கிரி சொல்றேன், யாரும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. சரியா? திஸ் இஸ் மை ஆர்டர். காட் இட்?